கசப்பான ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்கிறியா, அந்த இடத்துல சொல்லு, இந்த கசப்பையும் மதுரமாக மாற்றுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் ஒரு நாளும் எனக்கு கசப்பை கொடுக்கிற தேவன் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் அவர் என்னை நேசிக்கிறவர், என்னை நல்ல வழியில் நடத்துகிற தகப்பனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு கசப்பை கொடுக்கிற ஆண்டவரை நான் ஆராதிக்கவில்லை. நகோமி என்ன நினைத்தாலோ அதுதான் அவளுடைய வாழ்க்கை. அவள் தேவனை தவறாக புரிந்து கொண்டா. என்ன தவறாக புரிந்து கொண்டா? கர்த்தருடைய கரம், ஆண்டவருடைய கரம் எனக்கு விரோதமா நிக்குது, நீ அப்படி நினைச்சனா அப்படிதான் இருக்கும் உன் வாழ்க்கை. கர்த்தர் எனக்கு கசப்பான வாழ்க்கை கொடுத்தார் அப்படின்னு நினைச்சனா உனக்கு கசப்பு தான். இன்றைக்கு உன் இருதயத்தை சரி செஞ்சுக்கோங்க. ஒரு காரியத்தை தெளிவா புரிஞ்சுக்கோ, என் ஆண்டவர் எப்பொழுதும் எனக்கு நல்லதை செய்யதான் இருக்கிறாரே தவிர அவர் எனக்கு ஒரு நாளும் தீங்கு செய்கிறவர் அல்ல. தீமை நடக்கிறது என்று சொன்னால் சிந்தித்து பார், எதனால நடந்ததுன்னு யோசி. அதுதான் கர்த்தர் கொடுத்த ஞானம்.